இன்னுமா டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருக்கீங்க? இப்பவே அதை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி பச்சைப்பயிர் உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். அரை கப் அளவுக்கு பச்சைப்பயிரை கடாயில ட்ரையா ரோஸ்ட் பண்ணி நிறம் மாறினதுக்கு அப்புறமா தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிருங்க. அரை கப் உளுத்த பருப்பையும் சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி மீடியம் ஃபிளேம்லயே வச்சு வறுத்து அதையும் பச்சைப்பயிரோடையே எடுத்து வச்சிருங்க. அதே சட்டியில 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி 3 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பச்சைப்பயிரோடவே சேர்த்து வச்சுட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்து ஜல்லடையில நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. கப்பி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா சலிச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மாவை தனியா ஒரு பவுல்ல மாத்தி 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சு எடுத்து வச்சுட்டு பாத்திரத்துல அரை கப் அளவுக்கு வெல்லம், அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சு வச்சிருக்கிற பச்சைப்பயிறு மிக்ஸையும் சேர்த்து நல்லா மீடியம் ஃபிளேம்லயே கலந்து விடுங்க. கலந்து விட நல்லா கூல் மாதிரி ஆகும். அதோடவே கரைச்சு வச்சிருக்கிற வெல்லத்தையும் சேர்த்து வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ண நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃபிளேம்லயே நல்லா கொதி விட்டுட்டீங்கன்னா பச்சை பயிர் உளுந்தெல்லாம் நல்லா வெந்துரும். இதோடவே ஸ்டவ் அணைச்சிட்டு அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா கலந்து சூடா டீ காஃபிக்கு பதிலா இந்த மாதிரி குடிச்சு பாருங்க. செம்ம டேஸ்டாவும் இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தி கூட.